ஹாய் எவ்ரிவன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவில் தான் இருக்கும். ஸோ என்னென்னா மேக்ஸ் எக்ஸாம் வந்து 4 நாள் நடக்க போகுது. ஸோ இந்த மேக்ஸ் எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் ஃபார் உங்களுக்கு. யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஜினியரிங் படிக்க போகிறவங்களுக்கு இது முக்கியமான வீடியோ. இப்போது இன்ஜினியரிங்கில் 2 விதமாக போகலாம். ஒன்று டீம்டு யூனிவர்சிட்டி, அதாவது தனியாக ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறது. ரெண்டாவது டிஎன்இஏ, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நடத்தக்கூடிய டிஎன்இஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 கவுன்சிலிங் மூலயமா நம்ம போகக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ். ப்ளஸ் அந்த கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகலான்னு சொன்னல, அதே காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் போய்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய்க்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டியில் ஆப்வியஸ்லி அவங்க கவுன்சிலிங்கும் நடத்துவாங்க அவங்களே, இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் போய் சேர்ந்துக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மேக்ஸ் மார்க் வச்சு தான் எல்லாமே இங்கே நடக்குது. இப்போ திங்கக்கிழமை டியூஸ்டே நடக்க போகிற அந்த மேக்ஸ் எக்ஸாமு நீ நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம், எதுவுமே நீ பண்ண வேண்டாம். வெயிட் ஃபார் கவுன்சிலிங் மூலயமா தான் போனால் தான் உனக்கு கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் தான் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. அப்படி என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. அப்படின்னா ஃப்ரீ சீட் 7.5%. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேஷன், உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபா ரிடக்ஷன் பண்ணுவாங்க ஃபீஸ்லேருந்து. 3ஆவது என்னது புதுமைப்பெண் திட்டம். அதுக்கப்புறம் வந்து அது 1000 ரூபா மாதம் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் மாணவனுக்கும் இருக்குது, அது மாதிரி 1000 ரூபா மாதம் வரும். இது வந்து கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு சலுகை தராங்க, 50,000 ரூபா வருஷத்துக்கு தராங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் தான் கிடைக்கும். நான் சொல்கிறது இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் காலேஜ் கிடையாது. புரியுதா? நீ மேனேஜ்மெண்ட்டில் நீ வந்து அவசரப்பட்டு போய் சேர்ந்தீங்கன்னா நிறைய சலுகைகளை இழக்க வேண்டியது இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போனீங்கன்னா காசு இருந்தால் நீ தயவு செய்து போய்க்க. பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட், உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா பையனை படிக்க வைக்க ரெடியாக இருந்தீங்கன்னா டாப் காலேஜஸில் நீங்கள் போய் சேருங்க. அப்படி என்ன டாப் காலேஜஸ் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, இல்லைன்னு சொல்ல, நம்மளும் போடுவோம். எக்ஸாம் முடிஞ்சு நம்ம வீடியோவே கரியர் கைடன்ஸ் பார்த்து தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணுன்னு நினச்சிங்கன்னா டாப் காலேஜஸ் போகணும். பிஹெச்ஜி அண்டு குமரகுரு, கிருஷ்ணா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என், இதெல்லாம் மெரிட் மேனேஜ்மெண்ட்டு, ஈஸ்வர், கேபிஆர், மன்னாரியம்மன், கொங்கு, இந்த மாதிரி பல விதமான காலேஜஸ் இருக்குது. பெரிய பெரிய காலேஜஸ் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் அதிகமான பெரிய காலேஜஸ் இருக்குது. டாப் 15 காலேஜஸ் இருக்குது. இங்கே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய்க்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் இருந்தாலும் பரவாயில்ல, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வெயிட் பண்ணு. உன்னுடைய மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போ. மேக்ஸ் எக்ஸாம் வந்து திங்கக்கிழமை நீ நல்லா பண்ணலையா, நீ வந்து எவ்வளோ மார்க் எடுப்போன்னு உனக்கு தெரியும். இப்போல்லாம் நீங்களே கணக்கு போட்டுருவீங்க. 1 மார்க் எவ்வளோ, 5 மார்க் எவ்வளோ கரெக்டு, 3 மார்க் எவ்வளோ கரெக்ட், 2 மார்க் எவ்வளோ கரெக்டு, நீங்களே கணக்கு போட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கு தோராயமாக ஒரு மார்க்கு தெரியும். எப்படியும் 5-10 மார்க் தான் முன்ன பின்ன ஆகும். அப்போ மார்க் அதிகமாக இருந்தால் நீ வெயிட் பண்ணு கவுன்சிலிங்க்கு. மார்க் அதிகமாக இல்லைன்னா நீ வெயிட் பண்ணாத. பணம் இருந்தால் நீ போயிடு, பணம் இல்லைன்னா ஸ்டில் தோ வெயிட் பண்ணு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் நல்லா கேட்டுக்கோங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் சீட் கட்டிருக்கு. 1.25 சீட் இருக்குது, 1.25 லட்சம் சீட் இருக்குது. 1.76 லேக் சீட்டு இருக்குது. பார்ட்டிசிபேட் பண்ணுறது 2 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். ஆனால் போன வருஷம் நிலவரம் பார்த்திங்கன்னா வெறும் 1,06,000 பேர் சீட் எடுத்து 50,000 பேர் சீட் எடுக்கலை. 50,000 சீட்டு எம்டியாக இருந்தது, ஐ மீன் வேக்கண்ட்டாக இருந்தது, யாரும் எடுக்கலை. அப்போ சீட்டு நிறையா இருக்குது. நம்ம போய் டீம்டு யூனிவர்சிட்டிலையும், டீம்டு யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்த பரவாயில்ல, ஏதோ ஒரு தரம் குறைந்த டீம்டு யூனிவர்சிட்டிலையும், அதே மாதிரி சாதா இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்றது, அங்கேயும் போய் நீங்கள் காசை கட்டி சேர்ந்துடுறீங்க. ஆனால் சீட்டு இல்லைன்னு பயப்படுத்துவாங்க. சீட்டு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணுமா, ஏடிஎஸ் தான் வேணுமா, சைபர் செக்யூரிட்டி தான் வேணுமா, நீ கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் போகணுன்னு நினச்சா நல்ல மார்க் எடுக்கணும். நல்ல காலேஜில் போனால் நல்ல மார்க் எடுக்கணும். அதெல்லாம் விட்டு நீ இப்போவே உட்காந்து ஆசோலேட் ஆகிட்டு பேரண்ட்ஸ் நீங்களுமே ஆசோலேட் ஆகிட்டுருக்கேன். நான் வந்து இப்போவே போய் சேர்ந்துக்கிறேன், பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, அப்புறம் எங்கள் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இப்போவே போய் சீட் போட்டுரு இல்லை போயிடும். யார் சொன்னால் போகணும்? யாருமே தான் சொன்னேன். 2 லட்சம் சீட் இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக 50,000-60,000 சீட்டு வேக்கண்ட் ஆகுது. இதெல்லாம் எங்கே போகிறது? நீங்கள் நினைக்கலாம் நல்ல காலேஜில் மட்டும்தான் சீட்டு முடிஞ்சிடும், தரம் குறைந்த கல்லூரிகள்லாம் சீட் அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். சரிங்களா? அப்படியே நினைக்கலாம். ஆனால் நல்ல காலேஜ்லேயும் சில சீட்டுகள் ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ, இதில் சில கம்யூனிட்டிஸ்லாம் சீட்டு ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அதெல்லாம் நம்ம தவற விட்டுட்ருக்கோம்.
ஸோ அதனால் தயவுசெய்து கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நீ எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன். மேக்ஸில் திங்கக்கிழமை நடக்க போகிற டியூஸ்டே நடக்க போகிற எக்ஸாமில் நீ 90 கீழே மட்டும் போயிடாத. யாருக்கு? பிசிக்கு 95 எபோவ் எடுத்தால் ரொம்ப சந்தோஷம். மினிமம் சொல்கிறேன், மினிமம் சேஃபஸ்ட், மினிமம் சேஃபஸ்ட். எம்பிசியாக இருந்தால் நீ வந்து ஒரு 87 கீழே போயிடாத. அதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தால் நீ வந்து ஒரு சராசரியாக ஒரு 80 கீழே போயிடாத. இதுதாங்க மேக்ஸில் நீ இப்படி எடுத்தே ஆகணும். உனக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியும். மேக்ஸில் ஃபுல் மார்க் 100க்கு அப்படி எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் பாதி பாதி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஒரு வேளை மேக்ஸில் நீ 90 எடுத்துட்ட, ஃபிசிக்ஸில் 80, கெமிஸ்ட்ரியில் 80, இது /2 மேக்ஸ் மார்க் அப்படியே எடுத்துக்குவாங்க. 80க்கு /2 80 /2 40 40. அப்போ 40 40 80 80 170 உன் கட் ஆஃப். அதுக்கு தான் சொன்னேன் 170 ஒரு நல்ல கட் ஆஃப் தான். ஓவரால் சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படின்னா, நீ டாப் காலேஜஸ் போகணும் அப்படின்னா 180+ மினிமம். யாருக்கு? பிசிக்கு. எம்பிசியாக இருந்த அப்படின்னா 175+. எஸ்சி, எஸ்சி மினிமம் சொல்லிட்டு இருக்கேன், மேக்ஸிமம் இல்லை, மினிமம் கம்மியாக இதாவது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு அட்லீஸ்ட் 160க்கு கீழே இருந்தாலே, 60க்கு மேலே 60 இருந்தாலே கண்டிப்பாக நல்ல கல்லூரிகள், நல்ல டாப் கல்லூரிகள் சொல்லக்கூடிய கல்லூரிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது மினிமம். ஸோ அப்போ மேக்ஸில் நீ வந்து கட்டாயமாக இந்த மார்க் எடுக்கணும், பிசிக்காரன் எடுக்கணும்னா இங்கே 95 எடுக்கணும். 90+ போட்டிருக்கேன் மினிமம். நீ மேக்ஸிமமாக 95 எடுக்க ட்ரை பண்ண. சென்டம் எடுத்தால் சந்தோஷம். நீ மேக்ஸில் மார்க் கம்மியாச்சுன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன முக்கினாலும் கட் ஆஃப் அதிகம் பண்ணுறது. ஏன்னா இது டபுள் த கட் ஆஃப் அப்படியே போய்டும். அதை புரிஞ்சுக்கிட்டு படி. ப்ரெஷர் பண்ணணும்னு நினைக்கல. நீ எதையுமே ப்ரெஷர்னு நினச்சிக்காத. நல்லா கூலாக உட்காந்து படி. கைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். என்ன வரும் என்ன வராதுன்னு நான் இருக்கேன். நீ இதை தெரிஞ்சுக்கிட்டு படி. உனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்னன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஏன்னா ஒரு கோர் சப்ஜெக்ட் எழுத போகிறீங்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் தீர்மானிக்க போகுது. நீங்கள் வந்து கவுன்சிலிங் இல்லாமல் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணுன்னு நினச்சிங்கன்னா நிறைய சலுகைகள் இழக்க வேண்டியது இருக்கும். ப்ளஸ் நீ வந்து காசு செலவு பண்ணி 10 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்தா தான் இப்போலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைக்கிது. காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதனால் இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து தைரியமாக இரு. காசை கொண்டு போய் 10 லட்சம் 15 லட்சம் போய் கட்டாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். காசு இருந்தால் வெய்ங்க. நல்ல காசு இருக்குது, நிறைய காசு இருக்குது. நான் என் பையன் கொஞ்சமாக தான் படிக்கிறான், மார்க் எடுக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இப்போவே போயிடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் முக்கால்வாசி பேர் மிடில் கிளாஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஜெயிப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். கரியர் கைடன்ஸ் பாத்தில் நம்ம இந்த எக்ஸாம் முடிஞ்சுன்னு இதை பற்றி நிறையா பேசுவோம். இன்ஜினியரிங் அட்மிஷன் மட்டும் கிடையாது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, பேராமெடிக்கலு எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுவோம். நம்ம சேனல் எல்லாமே வரும். ஸ்டே டியூன்ல இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.